ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க விரும்பியவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க. இது லெவல் 2 வீடியோ. லெவல் 1 வீடியோ 4 days பிஃபோர் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாதான் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். இது சும்மா டைம் பாஸ்க்கெலாம் கிடையாதுங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இது பெய்டு மெத்தடு. நாங்கள் எங்கள் ஃபோன் கன்சல்டன்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது இன்றைக்கி ஜென்ரலாக கொடுக்குறோம். ஸோ தேவைங்கிறவங்க மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன, என்னோடய தாட்ஸை உங்கள் மைண்டில் விதைக்கிறது, உங்களை சைமல்டேனியஸில் சிமுலேட் பண்ணுறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதன் மூலமாக என்னாகும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய சோல் கனெக்ஷன் பவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெயின் பவரோட ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன சப்ளிமெண்ட் மியூசிக் ஒன்று ஆட் ஆகிருக்கும். இது நீங்கள் மைன்யூட்டாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு காதில் கேட்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த வைப்ரேஷன் டெக்னிக். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பொறுமையாக அமைதியாக இருக்கும்போது மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதாவது உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு பிளேஸில் ஒரு 1/2 hour இல்லாட்டி ஒரு 10 minutes போதும் நினைக்கிறேன். ஒரு 10 minutes யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒரு காதில் ஹெட்ஃபோன் போட்டு இந்த வீடியோ கேளுங்க. அப்படியே மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டரோ டிவியில் எதை பார்த்தாலுமே அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு உங்கள் முழு கவனம் என்னோடய வேர்ட்ஸில் மட்டும் இருந்தாவே போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு நெட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த நெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூலை போட்டு கட்டி உங்கள் கையில் அந்த நூலை பிடிச்சி அப்படியே நீட்டி வச்சுக்கோங்க. உங்கள் கையை எவ்வளோ மேக்ஸிமம் நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. உங்கள் கை பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் படவே கூடாது. கை அப்படியே செப்பரேட்டாக இருக்கணும். எது மேலேயும் படாமல் கையை அப்படியே நீட்டி வச்சுக்கோங்க. நீட்டி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நான் சொல்கிறத நீங்களும் உங்கள் மனதுக்குள்ளார விஷுவல் கூட பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய முழு கவனம் என்னுடைய வார்த்தையில் மட்டும்தான் இருக்கணுமே. நீங்கள் இதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து தொடர்ந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இல்லை நான் ப்ரிப்ரேஷன் ஒன்றும் சரியாக ரெடி ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியான பிறகு வைங்க. அந்த கையில் நீங்கள் கட்டியிருக்கிற நூல், அந்த நட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண்டுலம் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். அதாவது ஒரு நூல் அடியில் ஒரு வெயிட்டை கட்டி அந்த நூலை நீங்கள் பிடிச்சிட்ருப்பீங்க. இந்த ஹிப்னாடைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெண்டில் தாட்டி ஆட்டி ஹிப்னாடைஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. பட் நான் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்டிலும் ஆக்டிவேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் மனதில் என்ன தாட்ஸ் ஓடுதோ அதை நீங்கள் செய்யாட்டியும் அந்த உணர்வு நினைக்க திங்கிங் இருக்குங்களா, அதுவே நடத்தும். அவ்வளோதான். இதை நீங்களாக கையாட்டி நான் பண்ணுவீங்கன்னு சொல்லவில்ல, அதுவே நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணும், கையை நேராக நிமித்திக்கிட்டு அந்த ஆடக்கூடிய நட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஆக்கிக்கோங்க. இனிமேல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கையை அசைச்சோ இல்லை எது பண்ணியோ அந்த நெட்டு ஆடக்கூடாது. உங்களோட முழு கவனம் பார்த்திங்கன்னா என்னோட பேச்சில் வச்சுட்டு கண்களை மூடிக்கோங்க. இல்லையா கண்களை திறந்துக்கிட்டு உங்களோட முழு கவனம் அந்த நட்டில் மட்டும் வைங்க. என்னோட பேச்சில் கவனம் கொடுங்க. ஸோ தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையை நல்லா நீட்டி, கையை எது மேலேயும் படக்கூடாது, நல்லா நீட்டி வச்சுட்டு நீங்களும் நல்லா ஸ்டேபிளாக நல்லா உட்காந்துக்கோங்க. இல்லை நின்றுக்கலாம், தப்பே இல்லை. உட்காந்துட்டு உங்களோட முழு கவனம் ஒன்று அந்த நெட்டில் வைங்க, இல்லை கண்களை மூடிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறதுல கவனம் வைங்க. இப்போ அந்த நெட்டு போல்டு அந்த நட்டு பார்த்திங்கன்னா மெதுவாக முன்னாடி பின்னாடி நகர ஆரம்பிக்குது. அந்த நட்டு மெதுவாக முன்னாடி பின்னாடி நகருது. அந்த நெட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. அந்த நெட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. அந்த நெட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. இப்போ அந்த நெட்டு கொஞ்சம் வேகமாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. இப்போ அந்த நெட்டு கொஞ்சம் நல்லா வேகமாக போயிட்டு பின்னாடி வேகமாக வருது. ரொம்ப ஸ்பீடாக அந்த நெட்டு ஆட ஆரம்பிக்குது. இப்போ திடீர்னு அந்த நெட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் மாற ஆரம்பிக்குது. இப்போ அந்த நெட்டு அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் போகுது. இப்போ அந்த நெட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போகுது. இப்போ அந்த நெட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போகுது. இப்போ அந்த நெட்டு சைடு பக்கமாக ஆட ஆரம்பிக்குது. இப்போ அந்த நெட்டு கொஞ்சம் வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த நட்டு வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த நெட்டு வேகமாக சுத்துது. அந்த நட்டு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது வேகமாக சுத்துது. இன்னும் வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. நல்லா வேகமாக சுத்த போகுது. உங்களோட முழு கவனம் அந்த நெட்டில் இருக்கிறனால, என்னோட வார்த்தையை நீங்கள் கேட்கறனால அந்த நெட்டு இன்னும் வேகமாக சுத்திட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நெட்டு வேகமாக சுத்துது நீங்களே கவனிங்க. அந்த நெட்டு ரொம்ப வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. உங்களால் அதை உணர முடியுது. இப்போ நீங்கள் கண்களை திறந்து பார்க்குறீங்க. அந்த நட்டு நல்லா வேகமாக சுத்த ஆரம்பிச்சிட்டு இருக்கு.
நீங்க கையை அசைக்காமலே அந்த நட்டு வேகமா சுத்துது. சடனா நீங்க அந்த நட்டு முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்குது. சடனா அந்த நட்டு முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்குது. சடனா அந்த நட்டு முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்குது. சடனா அந்த நட்டு முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்குது. இப்போ உங்களால அதை பார்க்க முடியுது. அந்த நட்டு முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், அதே போல அந்த நட்டு சுத்தி இருக்கு, முன்னாடி பின்னாடி போயிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு கையில வச்சிருந்ததை மாத்தி இப்ப அடுத்த கையில பிடிங்க. இத்தனை நேரம் வலது கையில பிடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அதை மாற்றி இடது கையில் பிடிங்க. இப்போ உங்களுடைய முழு கவனம் கண்களை திறந்துக்கிட்டு நெட்டில் தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நெட்டு எந்த ஒரு அசைவு இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த நெட்டை பார்க்குறீங்க. நெட்டு மெதுவாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகுது. நெட்டு மெதுவாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. நெட்டு மெதுவாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. நெட்டு மெதுவாக முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. அந்த நட்டு ரொம்ப வேகமாக ஆட ஆரம்பிக்குது. இப்போ அது கொஞ்சம் வேகம் அதிகரிக்குது. வேகமாக ஒரே லைன் கோடு மாதிரி நல்லா முன்னாடி போகுது, நல்லா பின்னாடி வருது. ஒரே லைன் கோடு மாதிரி நல்லா முன்னாடி பின்னாடி போக ஆரம்பிக்குது. அதோட ஃப்ளோ அதிகமாயிட்டே போகுது. நட்டு வேகம் அதிகரிக்குது. இப்போ அந்த நட்டு சடனா அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த நட்டு சுத்த ஆரம்பிக்குது. அப்படியே நட்டு பார்த்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது. உங்களால் பார்க்க முடியுது. அது அப்படியே லைட்டாக சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த நட்டு சுத்துது. இப்போ அந்த நட்டு நல்லா உங்களுக்கு சுத்த ஆரம்பிக்குது கிளாக் வைஸில். இப்போ அந்த நட்டு வேகமாக சுத்த ஆரம்பிக்குது. உங்களால் பார்க்க முடியுது. அந்த நட்டு அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. நட்டு அப்படியே சுத்த ஆரம்பிக்குது. நல்லா சுத்த ஆரம்பிக்குது. நல்லா இப்போ நட்டு சுத்த ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு அந்த நட்டு சுத்திருச்சுன்னா போதும், நீங்க அதோட ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடி ஆயிட்டீங்க அர்த்தம். செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் சொன்ன காகல்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிக்சர்ல காமிச்சிருப்பேன். அந்த காகல்ஸ்லாம் வாங்கி ரெடி ஆயிக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அதே போல நடந்துருச்சு அப்படின்னா நீங்க ரெடியா இருக்கீங்க. நான் சொல்ற விஷயம் உங்க மைண்டு அடாப்டேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த காகலை யூஸ் பண்ணி உங்களோட பார்ட்னரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தாட்ஸை இப்போ எப்படி நான் கொடுக்கக்கூடிய என்னோட வேர்ட்ஸ் மூலிமா பதிவிக்கிறதோ அது மாதிரி பதிவிக்கலாம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு பட்சம், யாருக்காவது நடக்காமல் போயிருக்க ரொம்ப சான்ஸ் கம்மி. இன்கேஸ் நடக்கலை அப்படின்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நெட்டை கொஞ்சம் பெரிய நெட்டாக போட்டு நல்லா கட்டிட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்து மனசை அலைப்பாய விடாமல் நிதானமாக நெட்டில் கவனம் செலுத்தி வைங்க. அந்த டைமில் நான் சொல்கிற வீடியோ திருப்பி போட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே ஆகும். நீங்கள் அமைதியான இடத்துலேருந்து பண்ணால் போதும். கையை அசைக்காதீங்க. உட்கார்ந்து கொண்டு நீங்களாக கையை அசைச்சு நீங்களாக ரவுண்ட் அடிக்க வைக்காதீங்க. அதுவாக சுற்றணும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுவாக சுற்றுச்சுன்னா மட்டும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க. எவ்வளோ பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரம் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.